ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 46. தொகுதி 5. பிராணாயாமம். பாடல் 551. வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில். பளிங்கொத்து காயம் பழுக்கினும் பிஞ்சாம். தெளிய குருவின் திருவருள் பெற்றால். வலியினம் வேட்டு வலியனுமாமே. பொருள்: சுவாசத்தை உள்வாங்கி நுட்பமாக கட்டுப்படுத்த உடல் பளிங்கு போல ஒளிரும். அவ்வாறு பிராணாயாமத்தில் தேர்ந்து உடல் ஒளிர்ந்தாலும் பக்குவமடைந்த குருவின் அருள் இல்லை என்றால் யோகத்தில் கடைநிலையில் பயிற்சி பெறும் ஒருவராகவே இருக்க வேண்டியிருக்கும். ஞானம் பெற முடியாது. யோக ஞானத்தில் தேர்ந்து பக்குவமடைந்த குருவின் திருவருள் பெற்று அவரின் வழிகாட்டுதலின்படி பிராணாயாமம் செய்தால் பிராணனை காட்டிலும் மென்மையான ஆன்ம ஒளி பெறலாம். Meaning: if you take in the breath and control it delicately, the body will shine like marble. Even if you become proficient in pranayam and your body shines, if you do not have the grace of a mature guru, you will have to remain a person who is just beginning to practice yoga. You will not be able to gain knowledge. If you get the grace of a guru who is proficient in yoga and is mature in knowledge and does pranayam according to his guidance, you will be able to gain a spiritual light that is softer than prana. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.